வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காவை இந்த மாதிரி தின்னமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மசாலாவில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை 2 பக்கமும் பெரட்டி எடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை ரெஸ்ட் விட்டுறலாம். இந்த மாதிரி ரெஸ்ட் விடும்போது மசாலா எண்ணெயோடு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்து 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.